சட்ட மரபுகளை RN ரவி கற்பழித்திருக்கிறார். ஆகவே அரசியல் சட்டத்தை கற்பழித்த RN ரவி கெட் அவுட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வெளியேறு, கழுத்தை பிடிச்சி மக்கள் வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி கெட் அவுட் ரவி. நான் கவர்னர் என்ன சொல்றேன், உனக்கு மானம் இல்லை, ரோசம் இல்லை, வெக்கம் இல்லை. RSS காரனுக்கு மானமும் இருக்காது, ரோசம் இருக்காது. மன்னிப்பு கேட்கிற பரம்பரை நீங்க. சாவார்கார் பரம்பரை நீங்க. கோட்சே பரம்பரை மட்டும் இல்ல, சாவார்கார் பரம்பரை. தமிழகம் சொல்லிட்டு நாடு கொந்தளித்துடனே தமிழ்நாடுன்னு போட்டுட்டு மன்னிப்பு கேட்டவன் தான் இந்த RN ரவி. ஓட விட்டது சரி. எங்களை மாதிரி ஆளு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா அந்த கோட்டை பிச்சு அடிச்சு வெளியே முறை. வன்முறை இல்லைங்க. நீங்க பேசுனது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்துகிட்டது முறையா? பேட்டை ரவுடி மாதிரி யார் நடந்துக்கிட்டா? பேட்டை போக்கிரி மாதிரி நேற்று கவர்னர் நடந்துக்கிட்டார். பேட்டை போக்கிரி தான் நேற்று கவர்னருடைய நடவடிக்கை. அதாவது ஒரு சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சபையில் சபை என்ன ஷெட்யூல் இருக்கு, என்ன நிகழ்ச்சி நிரல் இந்த கவர்னருக்கு தெரியாதா? கவர்னர் கருப்பு அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அப்ப சபாநாயகர் படிச்சிருக்கிறாரு. இனி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற காலங்களில் இந்த கவர்னரை செயின்ட் ஜார்ஜ் கோட்டத்தில் விடக்கூடாது. கவர்னரை உள்ள விடக்கூடாது. கவர்னருக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டம் சம்பந்தம். இந்த அவை உரிமையாளர்கள் குழு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு கவர்னரை வர சொல்லி தமிழ்நாடு திராவிட மாடல்னா இதுதான் நிரூபிக்கணும்னா அவை உரிமை மீறலை மீறி இருக்கக்கூடிய ஆளுநரை தண்டிக்கணும். வணக்கம். வணக்கம். முக்கியமா என்ன சொல்றது, ஆளுநர் ரவி என்றாலே உங்களை தவிர்த்து விட்டு பேச முடியாத சூழல் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வருடம் கழித்து மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் இடையிலேயே வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர் உரையே படிக்கிறதுக்கு மறுத்திருக்கிறார். வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசித்திருக்கிறார். இது இதுவரை வரலாற்றில் நிகழாத ஒன்று. இந்த மாதிரியான மோதல் போக்கு தொடர்ந்து போது சரியா, எப்படி பார்க்குறீங்க? பழைய குருடி கதவை தரடி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இதான் நான் சொல்லக்கூடிய பழமொழி. திராவிட மாடல் அரசை பொறுத்தளவில் ஜனநாயக மாண்பை, அதாவது அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கவர்னர் பதவி தேவையில்லை என்பதுதான் மாநில சுயாட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ராஜமன்னார் குழு பரிந்துரையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாநில சுயாட்சி பற்றியான விளக்கங்களில் கவர்னர் பதவி தேவையில்லை அப்படின்றது அவங்க நிலைப்பாடு. அதே நேரத்தில் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், அந்த பதவி இருக்கும் வரை அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாண்பை மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் திமுக கடைபிடித்து வருகிற ஜனநாயக மாண்பு. நேற்றைக்கு கவர்னர் நடந்து கொண்டது சண்டித்தனம். அப்படி சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாக கவர்னர் நடந்தது சண்டித்தனம். அரசியல் சட்டம் வழங்கியுள்ள கவர்னருக்கு வழங்கியுள்ள அதிகார வரம்பை மீறி செயல்பட்டார் என்பதை விட ஜனநாயக மாண்புக்கு குந்தகம் விளைவித்து விட்டார். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது ஒரு நீண்ட நெடிய மாண்பை, ஜனநாயகத்துடைய பண்பை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம். நீண்ட வரலாறு உண்டு. இன்றைக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாடு. அதனால மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றத்துடைய வரலாற்றுக்கு கருப்பு அத்தியாயத்தை, நேற்றைக்கு களங்கத்தை கவர்னர் ரவி ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கவர்னரை அழைக்காமலே சட்டமன்றத்தை நடத்தியிருக்கிறார்கள். நான் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவருக்கு என்ன கேட்க விரும்புகிறேன்னு கேட்டா, நீங்க இவ்வளவு வலிந்து இவ்வளவு கவர்னர் நம்மளை கேவலப்படுத்தி, நம்மளை என்றால் ஜனநாயக மாண்பை, அரசியலமைப்பு சட்டத்தை, அவருக்கு இவ்வளவு வளைந்து அவரை இந்த ஆண்டு சட்டமன்றத்திற்கு கூப்பிட்டிருக்க கூடாது என்பதுதான் எங்களை போன்றவருடைய கருத்து.
அவர் நிச்சயமாக வருவார், சட்டத்துக்கு மீறி செயல்படுவார். அவருக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமையான இடம் இல்லை. அந்த கவர்னர் சொல்றாருன்னா நான் வந்து இந்த உரையை படிச்சனாக்க நான் அரசு சட்டத்துக்கு எதிரான மாறிடுன்றாரு. வேலை அதானே. கவர்னருக்கு வேலை என்ன? கவர்னருக்கு வேலை என்பது அதுதான். நாங்க அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்தாச்சு. அப்ப நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். நீ வந்து திருடை மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இந்த கருத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு அந்த கவர்னர் அறிக்கையை சபாநாயகர் படிக்கிற அமைதியா இருந்துட்டு தேசிய கீதத்துக்கு கூட இல்லாம நீங்க போறீங்கன்னு சொன்னா நீங்க தேசிய கீதத்தை அவமதிக்கக்கூடிய கட்சியிலிருந்து வந்த ஒரு RSS தொண்டர் என்பதை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தேசிய கீதத்தை நீங்க அவமதிக்கிறீங்க, நேஷனல் ஆந்தம் சொல்லி நேற்று கூட டெண்டிங் பண்ணிட்டாங்க. அவங்க நேஷனல் ஆந்தத்தை எப்ப நடத்துறது? நீங்க வரும்போது நேஷனல் தேசிய கீதம் இசை அடித்து உங்களை வரவேற்பாங்க. இது நடந்துச்சா இல்லையா? நேற்று நான் பத்திரிகையாளர் நடுநிலையாளர்களை பொதுமக்களை கேட்கிறேன். கவர்னருக்கு செய்ய வேண்டிய மரியாதை அதுதான். வந்த உடனே தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து முடித்த உடனே கவர்னர் உரை. கவர்னர் உரையை நீங்க படிக்காதனால சபாநாயகர் படிச்சார். அதை படிச்சு முடிச்ச உடனே நீங்க வந்து பேசிய அவை குறிப்பில் தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்ததை படிக்காததால நீங்க சொந்த கருத்து சொல்றதுக்கு அந்த இடம் இல்லை. அது உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. அதான் அவை முன்னவர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் நீக்கிறாங்க நீங்க பேசுனதை. இது முடிஞ்ச நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தான் ஜனகணமனம் தேசிய கீதம் பாடப்படும். இதான மரபு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்கன்னு சொன்னா நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவர் அதைத்தான் சபாநாயகர் சொன்னார். கோட்சே வெளி, நீங்க கோட்சே வழியில் வந்தவர்கள். அவரும் மரபை மீறிட்டு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன மரபு மீறாரு? ஆளுநர் சொல்றீங்க, ஆனா மரபு மீறினது யாருன்னா சபாநாயகர் தாங்கிறாங்க. எந்த வகையில் மீறி இருக்கிறார், எந்த வகையில் மீறி இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நீங்க என்ன சொல்ல வேண்டும் என்றால் சபையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை நேற்றைக்கு கவர்னர் மாலை வெளியிட்டிருக்கு. இது அவை உரிமை முறை. நான் அவை உரிமை முறை அடிப்படையில் கவர்னரை நாளைக்கு வர சொல்லி சட்டசபைக்கு வர சொல்லி அவரை தண்டிக்கலாம். அவர் அவை உரிமை அவையில் நடந்த விஷயங்களை அவைக்குள் வந்த கவர்னர் வெளியில் எப்படி சொல்ல முடியும்? அவை குறிப்பில் நீக்கப்பட்ட செய்திகளை கவர்னர் வெளியிடக்கூடாது. இது அவை உரிமை மீறல். இந்த அவை உரிமை மீறல் குழு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு கவர்னரை வர சொல்லி தமிழ்நாடு திராவிட மாடல்னா இதுதான் நிரூபிக்கணும்னா அவை உரிமை மீறலை மீறி இருக்கக்கூடிய ஆளுநரை தண்டிக்கணும். நீங்க ஆளுநரை தண்டிக்கலன்னு சொன்னா ஆளுநர் எல்லாம் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கேரளா ஒரு ஆளுநர். நாங்களே இந்த ஆளுநர்கள் என்ன கேட்குறேன்னு கேட்டா, நீங்க தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலருக்கு பாஜக நின்று ஒரு கவுன்சிலருக்கு இந்த கவர்னர் வெற்றி பெற முடியுமா? தமிழ்நாடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வாக்கு போட்டிருக்காங்க. அமைச்சரவை என்ன வழிகாட்டுறதோ அதை தான் நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு நீங்க சென்ற ஆண்டு நீங்க என்ன பண்றீங்க? பேரறிஞர் அண்ணா பேரை சொல்ல மாட்டேன்றீங்க, தந்தை பெரியார் பேரை சொல்ல மாட்டேன்றீங்க, கல்வி வள்ளல் நம்முடைய காமராஜர் பேரை சொல்ல மறுத்த கவர்னர். ஏன்னா காமராஜரை கொல்ல சதிமன்ற கூட்டம் RSS கூட்டம் இல்லை சார். சில விஷயம் யோசிச்சு பார்த்தாங்க, சபாநாயகர் வந்து மரபு மீறினார் அப்படிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணாமல் போக முடியுமா? சபாநாயகர் மரபை மீறல, கவர்னர் மரபை மீறும் போது அறிக்கையை சபாநாயகர் படிக்கலாம். தான் மரபு. கவர்னர் கருப்பு அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அப்ப சபாநாயகர் படிச்சிருக்கிறாரு. இனி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற காலங்களில் இந்த கவர்னரை செயின்ட் ஜார்ஜ் கோர்ட்டுக்குள் விடக்கூடாது. கவர்னரை உள்ள விடக்கூடாது. கவர்னருக்கு செயின்ட் ஜார்ஜ் கோர்ட் என்ன சம்பந்தம்? அதனால இதுவே கவர்னருக்கு கடைசி உரையாக இருக்க வேண்டும். கவர்னர் வந்து அப்படிதான் நடந்துக்கிறாரு. அதனால சபாநாயகர் தொடங்கி வச்சிருக்கக்கூடிய உரைதான் இனிமேல் தமிழ்நாடு சரித்திரத்தை தொடங்கணும், தொடர வேண்டும். எந்த ஆளுநர் வந்தாலும் சரி அந்த ஆளுநர் அறிக்கை நமக்கு தேவையில்லை. தெலுங்கானா மாநிலத்தில் தமிழிசை இல்லாம நடத்தலையா? மேற்குவங்கத்துக்கு நடந்திருக்கு. தமிழிசை சட்டமன்றத்துக்கு நின்றாங்க, நாடாளுமன்றத்தில் நின்றாங்க. எங்கேயாவது வெற்றி பெற முடிஞ்சா? இப்படிப்பட்ட இவங்களை வச்சுக்கிட்டு தான் நீங்க கவர்னர் பதவியை கொடுத்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக மாண்பை அரசியல் சட்டத்தை சிதைக்கக்கூடிய கவர்னர் வேலையை நடக்கிறார். நேற்று கவர்னர் நடந்துகிட்டது என்ன முறை? பேட்டை போக்கிரி மாதிரி நேற்று கவர்னர் நடந்துகிட்டார். அப்படி சொல்ல முடியும். பேட்டை போக்கிரி தான் நேற்று கவர்னருடைய நடவடிக்கை. அதாவது ஒரு சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சபையில் சபை என்ன ஷெட்யூல் இருக்கு, என்ன நிகழ்ச்சி நிரல் இந்த கவர்னருக்கு தெரியாதா?
நிகழ்ச்சி நிரலுக்கு மீறாக கவர்னர் வருகிறார் என்று சொன்னால் அது யார் வருவா? கிட்டத்தட்ட ஓடுவது போலலாம் எனக்கு சூழல் ஏற்பட்டுக்கலாம். அதாவது சரியா ஓட விட்டது சரி. எங்களை மாதிரி ஆள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா அந்த கோட்டை பிச்சு அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கோம். முறை வன்முறை இல்லைங்க. நீங்க பேசுனது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்துகிட்டது முறையா? பேட்டை ரவுடி மாதிரி யார் நடந்துக்கிட்டா? சும்மா சாதாரண ஒரு பேட்டை போய்க்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு கவர்னர். எப்படி நடந்துக்கிட்டாரு? ஒரு கவர்னர் மதிக்க, அந்த கவர்னர் பதவிக்கு ஒரு வரம்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அந்த பதவி இருக்கிறதுக்கு அந்த மரியாதை திமுக அரசு கொடுத்துருக்கு. போனாண்டே நீங்க தவறா நடந்துக்கிட்டீங்க, முன்னுதாரணம் நடந்துக்கிட்டீங்க, தவறாக முன்னுதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்திற்காக இந்த ஆண்டு கூப்பிட்டுருக்க கூடாது, அவரை அழைத்திருக்க கூடாது. அழைத்தால் இப்படிதான் பேசுவார். அவர் பேசுறதுக்கு நான் என்ன சொல்றேன், இதே நடைமுறை நாளை குடியரசுத் தலைவருக்கு ஒரு நான் என்ன சொல்றேன், கவர்னர் ஆர் என் ரவி மாதிரி ஒரு குடியரசுத் தலைவர் அவங்க முழு எழுதி கொடுத்ததை, மோடி அரசு எழுதி கொடுத்ததை படிக்காம ஒரு ஜனாதிபதி அவங்க இஷ்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. நான் இதே மாதிரி ஒரு சண்டித்தனம் செய்யக்கூடிய ஜனாதிபதி என்ன பண்ணுவீங்க? நீங்க தானே வழிவகுக்கிறீங்க. அப்ப அரசியல் சட்டத்தை சீர்குலைக்கிறீங்க, அரசியல் சட்டத்தை அவமதிக்கிறீங்க, அரசியல் சட்டத்தில் கூடக்கூடிய நாகரிகத்தை நாகரிகமற்றதா ஆக்குறீங்க. இது யார் காரணம்? இதுக்கு நீங்க தான் காரணம். அப்ப நீங்க யார் வழியில வந்தவங்க? கோட்சே வழியில வந்தவர்கள். கோட்சே வழியில வந்தவர்கள் இப்படிதான் சபாநாயகர் யாருடன் கோட்சே வழியை சொல்லுவோம்ல. நீங்க கோட்சே வழியில வந்தவர்கள் தானே? இல்லைன்னு சொல்லுங்க. என்ன உங்களுக்கு கோவம் வருது? நீங்க கோட்சேவை வழிபடக்கூடியவர்கள். நாங்கள் காந்தியை ஏற்றுக்கொண்டவர்கள். நாட்டு பெரும்பான்மை மக்கள் காந்தி போற்றிய ராமை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கோட்சே அவனும் ராம் தான் சொன்னான். நாங்க இந்த இடத்துல எந்த ராம ஏத்துக்கிறது? பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டிருக்கீங்களே, அந்த ராம் தான் கோட்சே ராம். நாடு அமைதியா இருக்கும்னு சொல்லி இறந்தாரே, சுடுபட்டு ராம் ராம் சொல்லிட்டு, அந்த ராம் தான் காந்தி ராம். இப்ப 2 ராம் ஆகி போச்சு. ஒன்னு காந்தி ராமா போட்டிய பதான், ஒன்னு கோட்சே ராமா. கவர்னர் ரவி வந்தவர்கள் யாருன்னு கேட்டா கோட்சே ராம். அதைத்தான் சபாநாயகர் சொல்லியிருக்காரு. நீங்க வன்முறையை நிகழ்ச்சி நிரல் ஒரு கவர்னருக்கு தெரியாதா? எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு மாண்பாக நடந்து கொள்ள வேண்டும் கவர்னருக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க நிகழ்ச்சி நிரலை. அப்ப அந்த நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் தான் நீங்க நடந்திருக்கணும். அப்ப இந்த நிகழ்ச்சி நிரலை மீறியது யார்? சபை நாகரிகத்தை மீறியது யார்? கண்ணியத்தை கெடுத்தது யார்? அரசியல் சட்டத்தை சீர்குலைத்தது யார்? இப்படியே தொடர்ந்தால் சபாநாயகர் நம்முடைய மாண்புமிகு அப்பா அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் சபாநாயகர்கள் கவர்னரை அழைக்காமல் இந்த மாதிரி வேலையில் ஈடுபடணும். இதுக்கு தொடக்கம். நான் கவர்னர் என்ன சொல்றேன், உனக்கு மானம் இல்லை, ரோசம் இல்லை, வெக்கம் இல்லை. ஆர்எஸ்எஸ் காரனுக்கு மானமும் இருக்காது, ரோசம் இருக்காது. மன்னிப்பு கேட்கிற பரம்பரை நீங்க. சாவார்கார் பரம்பரை நீங்க. கோட்சே பரம்பரை மட்டும் இல்ல, சாவார்கார் பரம்பரை. தமிழகம் சொல்லிட்டு நாடு கொந்தளித்துடனே தமிழ்நாடுன்னு போட்டுட்டு மன்னிப்பு கேட்டவன் தான் இந்த ஆர் என் ரவி. ஆனா என்ன சொல்றேன்னு கேட்கிறா, ஆர் என் ரவி உனக்கு மான ரோச வெக்கம் சூடு சொன்னா சட்டமன்றத்துக்கு வராது. அதே மாதிரி திராவிட மாடல் அரசு என்ன சொல்ற, நீங்க இந்த மாண்பை காக்க வேண்டும், தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பேட்டை ரவுடி போல், போக்கிரி போல், குப்பத்து சண்டியர் போல் சண்டித்தனம் செய்யக்கூடிய கவர்னரை இனிமேல் தமிழக சட்டமன்றத்திற்கு அழைக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கை. அவளுக்கு ஒரு மரபு இருக்குல்ல, நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? மரபை மீறும் போது நாம் மீறியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் மரபு பின்பற்றுவது ஒரு வழிப்பாதை அல்ல, இருவரும் பின்பற்றினால்தான். அதனால மரபை கவர்னர் மீறி கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இந்த மக்களுக்கு எதிராக, சாமானிய மக்களுக்கு எதிராக, சட்டமன்றத்திற்கு எதிராக, சட்ட ஜனநாயகத்துக்கு எதிராக நாட்டில் செயல்படுகின்ற சனாதனவாதி ஆர்எஸ்எஸ் தொண்டன் ஆர் என் ரவியை புறக்கணிக்க வேண்டும். ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். சார், பெரும்பாலும் நேற்று பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டர் பக்கத்தில் எல்லா பக்கமும் கெட் அவுட் ரவி அப்படின்னு சொல்லி இந்திய லெவலில் ட்ரெண்டிங் ஆகிருக்குது. இப்படியான போக்கு சரியா? இதுதான் சரி. இது மக்கள் எழுச்சி. ஜனநாயகத்திலே மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அண்ணா சொல்லுவாங்க, ஏழை எளித கண்ணீர் கனலாக மாறும். அதான் அண்ணா சொன்னது. அது மாதிரி மக்களுடைய ஜனநாயகத்தில் நேற்று ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறார். ஜனநாயகத்தை, சட்டமன்ற ஜனநாயகத்தை
அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்ட மரபுகளை ஆர்.என். ரவி கற்பழித்திருக்கிறார். ஆகவே அரசியல் சட்டத்தை கற்பழித்த ஆர்.என். ரவி கெட் அவுட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வெளியேறு, கழுத்தை பிடிச்சி மக்கள் வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி கெட் அவுட் ரவி.